Hi guys, 11th standard public examination மார்ச் 2025 ஓட கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? இன்னோட 11th வந்து எக்ஸாம் முடியுது இல்லையா? ஸோ இப்போ எக்ஸாம் முடிஞ்ச இந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளையில இருந்து நம்ம டியூஷன்ல 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நாளை காலையில 10 மணில இருந்து மேக்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஈவினிங் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் போகும் அண்ட் அக்கௌண்ட்ஸ் கிளாஸஸும் போகும். 12th போர்ஷன் நாளையில இருந்தே நம்ம டியூஷன்ஸ் ஜாயின் பண்றோம். ஸ்டார்ட் பண்றோம். விருப்பம் இருக்கிறவங்க நம்ம டியூஷன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டியூஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் அம்மாப்பேட்டையில தியாகி அருணாச்சலம் தெருவுல தான் இருக்கு. ஸோ என்னோட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் என்னோட மொபைல் நம்பர் கொடுக்குறேன். டியூஷன்ல ஜாயின் பண்ற மாதிரி தான் எனக்கு அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 1 மார்க் மட்டும் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 1 மார்க் இது வந்து பாத்தீங்கன்னா, among the following the compound that contains ionic covalent and coordinate linkage வந்து பாத்தீங்கன்னா NH3 sorry NH4Cl ammonium chloride. எத்திலீடின் குளோரைட் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அசிடால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஓச்சோட ரியாக்ட் ஆனிச்சு எனக்கு அசிடால்டிஹைட் வந்து கிடைக்கும். இஃப் டெம்பரேச்சர் அண்ட் வால்யூம் ஆஃப் an ideal gas is increased to twice its values, then initial pressure வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மாறாது. புக் பேக் கொஸ்டின் தான். The order of stability of various conformations of ethane வந்து பாத்தீங்கன்னா staggered, skew and eclipse. Fifth one, the want of factor. அது ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா for a dilute aqueous solution of the among electrolyte barium hydroxide. இது வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3. கம்பஷன் ஆஃப் பென்சாயிக் ஆசிட்ல நமக்கு வெளியில வரக்கூடிய ஹீட் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா -3324 கிலோஜூல் மோல் பவர் -1. சோடியம் மெத்தில் சோடியம் வந்து எதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கெரோசின்ல தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் தான் ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும். The element with the positive electron gain enthalpy இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கான். அதுக்கப்புறம் which of the following species does not exert a resonance effect வந்து பாத்தீங்கன்னா C6H5NH3+. Which of the following compound has the same percentage of carbon as in ethylene வந்து பாத்தீங்கன்னா propene. ஓசோன் டிப்ளீஷன் இது மட்டும் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. ஏன்னா ஒரு சில அதாவது கூகுள்ல பார்த்தப்ப குளோபல் வார்மிங் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஒரு சில கைட்ல ரெஃபர் பண்ணும்போது பயோ மேக்னிஃபிகேஷன் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு குளோபல் வார்மிங் தான் கரெக்டான ஆன்சர். இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன்ல KC/KPயோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா RT². இதுவே KP மட்டும் கேட்டாங்கன்னா 1/RT² வரும். அண்ட் லாஸ்ட் 1 மார்க் வந்து பாத்தீங்கன்னா போத் assumption and reasons are true and reason is correct explanation of assumption. இதுதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. ஆனாலுமே ஈஸி தான். இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லயும் கேட்க கிடையாது. பட் ஈஸியான கொஸ்டின். இந்த ஸ்மோக் வந்து அப்பப்ப கேட்டிருக்காங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கேட்டிருக்காங்க. மற்றபடி எந்த கொஸ்டின்ஸும் அதிகமா கேட்டதில்ல. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், ஹேஜன் அன்சர்டனிட்டி இதை தவிர எதுவும் மோஸ்டா கேட்டதில்ல. இம்பார்ட்டன்ட் நம்மளும் விட்டு வந்திருப்போம். பட் அதை இப்ப கேட்டாங்க. அதே மாதிரி 3 மார்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸி தான். ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்துச்சு. 5 மார்க் ஆனா ஈஸியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டுமே எழுதலாம். செகண்ட் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் ஈஸியா எழுதிருக்கலாம். 36ல வந்து பாத்தீங்கன்னா லீச் ஆஃப் லேயர் பிரின்சிபல் எழுதிருக்கலாம். இல்ல ரவுல்ட்ஸ்ல கூட நம்ம எழுதிருக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா O2 மாலிகுல் இருக்கு இல்லையா, இதோட MO ஸ்கேல் வந்து நம்ம ஈஸியா எழுதிருக்கலாம். MO theory. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியா எழுதிருக்கலாம். எதிர்பார்த்த கொஸ்டின். ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இதுக்கு மேல சீக்கிரமா 12th போர்ஷன்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் 12th நல்ல மார்க் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் சொல்றேன், நம்ம டியூஷன்ல நாளையில இருந்து நம்ம 12th போர்ஷன் எடுக்க ஆரம்பிக்க போறோம். கிளாஸஸ் ஃபர்தரா போய்கிட்டே தான் இருக்கும். இந்த லீவ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வால்யூம் புக்கையாச்சும் முடிக்கணுங்கிறதா நம்மளோட டார்கெட். ஸோ அதுக்காக நம்ம சீக்கிரமாவே கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய சேலம் சரௌண்டிங்ல, அம்மாப்பேட் சரௌண்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னோட மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோல